ஓம் சாய்ராம். என தருமை பிள்ளையே, யார் ஒருவர் பொறுப்புகளை தைரியமாக சவாலாக எடுத்துக்கொண்டு அதனை கடினமான சூழ்நிலையிலும் சிறப்பாக கடமையாற்றுகிறாரோ அவருக்கு தெய்வம் துணை நிற்கும். என் பிள்ளையே, உண்மையில் நீ நல்ல சாய்பிள்ளையாக இருந்தாலும் உன்னிடம் பிடிக்காதது ஒன்று, உன் கோபம். அதை அனாவசியமாக எல்லா நேரத்திலும் காட்டுகிறாய். நீ எப்போதாவது காட்டும் கோபத்திற்கு மதிப்பிருக்கும் என்பதை உணர்ந்து கொள். யாரும் உன்னால் காயப்படக்கூடாது என்பதில் கவனம் இருக்கட்டும். உன் கோபம் தற்போது இருக்கும் சூழ்நிலைகளை மிக மோசமானதாக மாற்றுமே தவிர எந்த நல்லதும் நடக்க வாய்ப்பில்லை. அமைதியாக உன் கோபத்தை கடக்க பழகிக்கொள். தற்போது நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை உனக்கு சாதகமாக நடக்காத போது அமைதியை கடைப்பிடி. அதற்காக தற்போது இருக்கும் சூழ்நிலை நிரந்தரம் என்று உனக்கு நீயே சொல்லிவிடக் கூடாது. உனக்கென்று காலம் கூடி வரும். அப்போது உனக்கு சாதகமாக அனைத்தும் மாறும். உன் கனவுகளை பற்றிய பயம் உனக்கெதற்கு? என்னிடம் கனவுகளை என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்ட பிறகு உனக்கு எப்படி எதிர்மறையான சிந்தனைகள் வரலாம்? சாயப்பா கைவிட்டு விடுவாரோ என்று எப்படி நினைக்கலாம்? என்னை தூற்றுபவருக்கே அனைத்தும் தந்துள்ளேன். என்னையே நம்பியிருக்கும் குழந்தை நீ, உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் எக்காரணம் கொண்டும் எந்தவித எதிர்மறையான சிந்தனைகளை உன் வாழ்வில் அனுமதிக்க மாட்டேன். நேர்மறையான சிந்தனைகளுக்கு ஸ்ரீ ராமபக்தனான ஹனுமனை பொறுமையுடன் கூடிய நம்பிக்கையுடன் தரிசி. உன்னால் இயன்ற போது ஹனுமன் சாலிசாவை கேள். நீ இப்போது செய்து கொண்டிருக்கும் வேளையில் விரைவில் வெற்றி உறுதியாகும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.